அசி பார்த்து கூட முடிச்சாச்சு. அவன் சாவணும். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் சாவணும். அவன் மட்டும் இல்ல, நீயும் தான். என்னன்னு சொல்ற? அவன் பண்ணனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஒண்ணும் பண்ணிடாதானே. சும்மா நடிக்காதடா. நீயும் அவனும் சேர்ந்து தான்டா செஞ்சிருப்பீங்க. அவன் வீட்டு நாய் தானடா. உன்னை விட்டு வச்சா எனக்கு ஆபத்து. டேய் போடுங்கடா அவனை. எல்லாம் உங்க நாய்ங்க தானே. இத்தனை நாளா நீங்க பண்ணு போட்டீங்க, நான் பாயசம் போட்டேனே நீங்க கொடுத்தது வச்சு. இனிமே நான் மாவட்டம், இவன் வட்டம், இவன் ஊராட்சி, இவன் இளைஞரணி. எப்படி இருக்கு? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. வேண்டாம் பர்மா, நீ அனுபவிப்படா. அனுபவிக்கத்தான் போறேன். இத்தனை வருஷமா அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். அவன் அடியில நான் தப்பிச்ச மாதிரி என் அடியில அவன் தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து இப்போ என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. பர்மாவை இதுக்கு மேல நம்ப முடியாது. இந்த பென் டிரைவை பத்திரமா வச்சுக்க. இது எதுக்கு? என் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இது உடனே பிரஸ்ல கொடுத்துரு. உங்ககிட்ட இன்னொரு காப்பி இருக்கா? இருக்கு, பத்திரம். ஒரு நிமிஷம். பணம் வரும். இதை வச்சுக்கோங்க. இப்ப இது தேவைப்படும். உங்க குறி தவறிடுச்சு. நான் சுட்டதுதான் இங்க குறி வச்சது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். நான் இதை பாம்பேல இருக்கும்போது ஆரம்பிச்சேன். ஹெட் ஆஃபீஸ்ல சென்னைக்கு உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை பர்மா. பார்க்க சுலபமா தெரியலாம், ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. இதுல என்ன மேடம் ஆபத்து? பர்மாவுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். பர்மா, இது உன் பணமோ என் பணமோ இல்லை. குறைஞ்ச வட்டி கிடைச்சாலும் நம்ம பணம் சேஃபா இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிற பப்ளிக்கோட பணம். ஒரு நாளைக்கு 10 to 40 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வரும். காலையில இருந்து டெபாசிட் ஆகிற பணம் ஈவினிங் தான் அக்கௌண்ட்ல ஏறும். இப்ப அக்கௌண்ட்ல போட்டா 10வது நிமிஷத்துல ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்துடலாமே. அது சேவிங்ஸ், இது டெபாசிட். ஸோ நடுவில் இருக்கிற 8 மணி நேரத்துக்கு பப்ளிக்கோட பணத்தை நாம வட்டிக்கு விடுறோம். வட்டியை நாம எடுத்துக்கிட்டு அசல கணக்குல கட்டுறோம். ஓஹோ, இதுதான் பல்லு வலிக்காம பக்கோடா சாப்பிட்ற கதையா? அதுலயும் என்ஆர்ஐ பணம் மாட்டுச்சு. 15 நாள் டைம் இருக்கு. அது நமக்கு ஜாக்பாட். ஒரு முக்கியமான விஷயம், பணம் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா முழு பொறுப்பு நீங்க தான். கொடுக்குற பணம் 6 மணிக்குள்ள மிஸ் ஆகாம ரிட்டர்ன் ஆகும். நான் பண்றதுனால பணம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி ஏதாவது நடந்தா அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பர்மா, ஞாபகம் இருக்கா? பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எடுத்தது. இத மாதிரி இன்னும் நிறைய காப்பீஸ் இருக்கு. எனக்கு ஏதாவது ஆச்சு நீ கம்பி எண்ணணும். இதெல்லாம் இதுக்கு இப்போ புரியல. என்ன தீத்துட்டா பிரச்சனை தீந்துரும் நினைச்ச பாரு, அதுக்கு. என்ன உளற? நடிக்காத பர்மா. வெறும் 10 சென்டிமீட்டர்ல நான் சாவா மிஸ் பண்ணிருக்கேன்.
இன்னொரு தடவை முட்டாள்தனமா என் உயிரோட விளையாட பார்க்காத. நான் அரசியல்வாதி தான், ஆனா தப்பான பிசினஸ்ல தப்பு பண்ண மாட்டேன். பொய் சொல்லாத பர்மா. தம்பி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க மேடம். தம்பி பர்மா ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அப்பவே முடிச்சிடும். இப்படி உட்கார வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷத்துல ஏதாவது தப்பு நடந்திருக்கா? சரி, நீ இல்ல, உன்னை அழிக்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா அப்ப யாருக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது யாரு தெரியல. திடீர்னு பணம் போச்சு. தப்பு எங்கேயோ நடக்குது. செத்துடலாம் போல இருக்கு விஜி. நீ கவலைப்படாத, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். வந்துருவல்ல? கண்டிப்பா. விஜி, எப்படியாவது 5 மணிக்குள்ள வந்துரு. என்ன டாக்டர் எப்ப கண்ணு முழிப்பான்? ஸ்கேன் பண்ண எடுத்துட்டு போறோம். ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். இவனை பழக வைக்கிறீங்களா இல்ல இவனை வச்சு பழப்பு நடத்துறீங்களா? மிஸ்டர், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? காட்டுத்தனமா அடிச்சு போட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இவர் எதுக்கு கூப்பிடுறாரு? இப்ப என்ன நடந்திருக்கும்? என்ன தம்பி போனை பார்த்தோம்னா டென்ஷன் ஆயிட்ட? தலைவர் கூப்பிடுறாருயா. இப்ப எதுக்குன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் அட்டன் பண்ண சமாளிச்சுக்கலாம். சொல்லுங்க தலைவரே. வர்மா, உடனே புறப்பட்டு கட்சி ஆபீஸ் வா. ஒரு முக்கியமான விஐபி வந்திருக்காரு. யாருங்க தலைவரே? அட, நேர்ல வந்து பாரியா. இந்த கிழவனுக்கு வேற வேலையே கிடையாது. மனசனுக்கு இருக்க டென்ஷன் புரியாம. யோ, வண்டியை கட்சி ஆபீஸ்க்கு போறியா? வா பர்மா, என்ன அங்கேயே நிட்ட? பர்மா, இவர் மிஸ்டர் பார்த்திபன், மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேன். நம்ம கட்சிக்கு தேர்தல் நிதி தரேன்னு வந்திருக்காரு. சார், இவர் தான் பர்மா. பர்மாவை தெரியாத? நான் இந்த நிதியை கொடுக்கறது இவருக்காக தான். வணக்கம். என்னது வருங்கால எம்எல்ஏ, அதுக்கப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் மினிஸ்டர்னு எங்கேயோ போக போறீங்க? இப்படி பேடிச்சு பார்த்த மாதிரி பார்த்தா இப்படி? 2 பேர் பேசிட்டு இருங்க, ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பர்மா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நாம துதி கொடுத்தவன் இன்னைக்கு நமக்கே நிதி கொடுக்கறானேன்னு பாக்குறியா? அதாண்டா வாழ்க்கை. நீ எப்படி இங்க? உலகத்துல மக்கி போகாத 2 விஷயம்தான். ஒன்னு பிளாஸ்டிக், இன்னொன்னு பாவம். புதைக்க புதைக்க வளர்ந்துகிட்டே இருக்கும். என்னடா இவங்க, காலை எடுத்தவன் தோல் மேலே கையை போடுறானே மன்னிச்சிட்டான்னு நினைக்கிறீங்க? பாவிகளுக்கு தாண்டா மன்னிப்பு, துரோகிகளுக்கு மன்னிப்பு கிடையாது. போட்டோ எடுங்க. பார்த்திபா, நீ என்னை விட உசுரத்துல இருக்கும் போதே உன் காலை எடுத்த வேண்டாம். இப்போ நான் உன்னோட உசுரத்துல இருக்கேன். வேண்டாம் பார்த்தி, வேண்டாம். கால் போனா வாழ்ந்துடலாம், தலை போனா வாழவே முடியாது. எல்லாத்தையும் மறந்துடு. கையெடு. விடா கைய. ஒசரம் உடம்புலையும் தகுதியில் இல்லை, தைரியத்தில் இருக்கு. தில்லு. இங்கேயே இப்பவே பார்க்கலாமா? பாக்ஸர் பார்த்தா பழசொல்லா மறந்துட்டியா?